பேராசை இல்லாவோர் பேராசை கொண்டு உற்ற பேதற்றல் எக்காலமோ பெருமையில்லாத ஒரு பெருமை கொண்டு அறிவற்ற பெருமை விடல் எக்காலமோ போராடும் அறுவரை போராடி வென்று அறிய புகழ் பெறுவது எக்காலமோ பொறி மயங்காமல் ஐம்பொறியையும் ஒடுக்கி உள் போக்கு அறிவது எக்காலமோ வாராத கம்பலைகள் வரினும் என் மனம் நனி மகிழ்ந்து உய்வது எக்காலமோ வாய்த்த சன்மம் பழுதுபடுமோ என தினம் மயங்கும் என் முன்பு வந்து சீராறு நிஜமோத அருள் நிறுவியாளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் பாம்பன் சுவாமிகளின் கருணையினாலே இன்று 56வது பதிகத்தை சிந்திக்க உள்ளோம். ஆன்மாவின் யாத்திரை 56, தத்துவமசி பயிற்சி பாதை 56, உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் 56. அதனுடைய பொருள்: இனிக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவுக்கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே. இப்ப பாருங்க, சாமியுடைய வார்த்தை ஜாலம் இதில் புரியும். ரெண்டு விஷயமா கொடுப்பார். ஒரே வார்த்தை தான் 2 வித நிலையில கொடுப்பார். ஒரு பெயர் நிலை 2. இதை கவனி பாருங்க. பேராசை அப்படின்னு வச்சுங்களேன், அது 2 விதமான நிலையில் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? 3 ஆசைகள் தான். பேராசைன்னா 3 ஆசைகள் நம்ம நினச்சின்னு இருப்போம். 3 ஆசைகளான மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை என்பவர்கள் மீது பேராசையை வைக்காமல் உள்ளே இருக்கிற பரமான்மா ஆகிய பதி ஆகிய உன்னை அடைய வேண்டும் என்னும் பேராசை கொண்டு என் அறியாமையை ஒழிப்பது எக்காலமோ. 2 பேராசை பார்த்தீங்களா? இறைவனை அடைவதும் பேராசை, பொருள்களை அடைவதும். புறத்தில் பொருள்கள் அடையலாம், அகத்தில் இறைவன் அடையலாம். இது எதுக்கு பேராசை வைக்கணுங்கிறத இதை நம்ம முடிவு பண்ணணும். அடுத்ததாக பாருங்க, பெருமை. அந்த பெருமை பாருங்க, 2 பெருமை வரும் இந்த பாட்டில். புகழ், செல்வம் போன்ற பெருமை இல்லாமல், புகழ் செல்வம் போன்ற பெருமை இல்லாமல் உனது அடியார் எனும் பெருமை. பெருமையில் உனது அடியார்னு வர்றது பெருமையா? நீ கவனிச்சு பாருங்களேன். எவ்வளோ பிரதமர், எவ்வளோ ஜனாதிபதி, எவ்வளோ ஐஏஎஸ், எவ்வளோ டாக்டர், அவங்களாம் யாருன்னு தெரியாமல் போயிட்டாங்க. ஆனால் மாணிக்க வாசகர், ஔவையார், பட்டினத்தார், பத்திரிகார் இன்னைக்கு வரையும் தெரியுறாங்கல்ல. அதான் உனது அடியார். ஞானிகள்லாம் தெரிவாங்க. உனது அடியார் என்ற பெருமையை பெற்று நிலையில்லாத புகழ், நிலையில்லாத செல்வம், நிலையில்லாத பதவி போன்ற வீண் பெருமைகளை விடுதல்
எக்காலமோ அப்படிங்கிற இது நிலையில்லாதது. அடியார் என்பது நிலையானது அல்ல. அந்த பெருமை பெறணும் அப்படின்னு சாமி நம்ம ஆன்மாவுக்கு அறிவுறுத்துறார். இன்னொன்று இருக்குது, போராடும் 6 பேர். இதில் போராடுறதே இன்னொன்று வரும். போராடுறதுன்னு 6 பேர், போராடும் 6 பேர் கொடுப்பார். யார் 6 பேர் போராடுறீங்கன்னா, காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மாச்சரியம்னு 6 குணங்கள் உள்ளுக்குள்ள உயிரின் குற்றங்கள். அதுவும் கூட போராடி இருந்தால் நம்ம வாழ்ந்துருக்கோம். இந்த ட்ரைனிங் கொடுக்குறதே அதுக்கு தான், நம்ம பிறவி எடுத்து அதுக்கு தான். அதில் அந்த 6 பேருடன் பகைவர்கள் என் உள் உள்ளத்திலே போராடுகிறார்கள். மனசுக்குள்ளே போராடின்னு இருக்காங்க. அவர்களை போராடி வென்று உன்னை அடையும் அரிதான புகழ் பெறுதல் எக்காலமோ. நீ உள்ளதாக இருக்க, அந்த 6 பேரும் உள்ளதாக இருக்கா, மனமும் உள்ள இருக்கு. மனம்தான் அதுக்கு போராடணும். அதனால இந்த மனத்தை வச்சு செய்யணும், செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தகராளை ரகசியத்தில் சாமி பிரபன் வளசிலேருந்து எழுந்து வந்து 2 வருஷம் பேசாமல் இருந்து அதுக்கு இந்த மனத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த குற்றங்களை வென்று இறைவனோட சேர்றதுக்கு வழி இது தான் அப்படின்னு சுவாமி தீர்க்கமாக சொல்வார். அதனால் போராடும் அறுவரை போராடி உன்னை அடைவது எக்காலமும். இதுதான் இந்த 3வது பாயிண்ட்டு. 4வது, மெய், வாய், செவி, கண், மூக்கு எனும் 5 பொறிகளும் ஒடுக்கி மனத்தை ஒடுக்கி உள்ளே உள்ள பொருளை அறிவது எக்காலமும். இது 5 ஐம்பொறிகளும் அறிவு கருவிகளும் வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளே வந்தால் தான் இது பயிற்சி. இதுக்கு அப்போ இந்த உள்ள பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதை தான் நம்ம புரியணும். ஒரு பெயர் 1, நிலை 2, அதுதான் கவனிச்சுக்கிறோம். இந்த பாட்டில் வரக்கூடாத துன்பங்கள் வந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி போகும் பொழுது மாயை நிறைய தடுக்கும். சாமியே பிரபன் வளத்தை தவம் பண்ணும் பொழுது பேய்கள் 5-6 பேய்கள் வரலாம். அதில் ஆண் பேய் பெண் பேய் வேறு கண்டுபிடிக்கிறார். அது வரும் தவம் பண்ணிகிட்டே வரும்போது முனீஸ்வரம் வருது, அது 1 மைல் தூரத்துக்கு துரத்துறாரு. அந்த மாதிரி வரும். வரக்கூடாத துன்பங்கள்லாம் வரும். ஞான மார்க்கத்தில் போகும்பொழுது நமக்கு மேலே இருக்க தேவர்கள் நம்மளை மேலே வரவிடாமல் தடுத்துருவாங்க. அதையும் மீறி மேலே போகிறதுக்கு பயிற்சி எடுக்கிறது தான் அகப்பயிற்சி. அதனால தான் வரக்கூடாத துன்பங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் என்னுடைய மனம் மகிழ்ச்சி உற்று உய்தி பெறுவது எக்காலமோ. இப்போது வாய்த்துள்ள இந்த பிறவி வீண்படுமோ என நான் நாள்தோறும் வருந்துகிறேன். என்னை உனது அருளால் ஆட்கொள்வாயாக. இதான் இந்த திருச்செயிலில் சாமி கேட்குறார். இந்த 56வது திருச்செயிலுக்கு பரஞ்சுடர் கண்ணியில் 87ல் ஒரு சின்ன 2 வரியில் ஒரு சூட்சம ரகசியம் கொடுக்குறாரு. அது பார்க்கலாமா? காயில்லா தேங்கனியை, கல்லில்லா கல்லதனை, ஈயில்லா தேனை உண்பது என்னால் பரஞ்சுடரை. பரஞ்சுடர் கண்ணி 87. காயில்லா தேங்கனியை, கல்லில்லா கல்லதனை, ஈயில்லா தேனை உண்பது என்னால் பரஞ்சுடரே. இதுக்கு விளக்கை தான் கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் சொல்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கண்டுபிடிச்சிங்க. காயில்லாமல் தோன்றும் இனிய கனியை, கல் என்று கூறப்படாத கல்லை, தேனி உண்ணாத தேனை நான் உண்பது என்னால் பரஞ்சுடரே. இதான் இதில் கொடுத்துருக்க அர்த்தம். உங்களுக்கு வேறு அர்த்தம் தெரிஞ்சால் கண்டுபிடிங்க. இதுதான் இந்த பாட்டு 87 பரஞ்சுடர் கண்ணியில் சுவாமிகள் கொடுத்துருக்காரு. இதுக்கு இது பொருந்தும். அதெல்லாம் என்னதுன்னா உள்ளே இருக்க இறைவனுடைய அமிர்தம் அப்படின்னு அர்த்தம். அந்த இறைவனை உள்ளுக்குள்ளேயே சுவைக்கும் பொழுது, அந்த நிலையில் வரும் பொழுது இது நாம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறத இதில் என்னால் சொல்ல முடியுது. இதை நீங்கள் பயன்படுத்தி
வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.